அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 20 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக. யாருக்கெல்லாம் தெரியும் நற்செய்தினா என்னது? சுவிசேஷம். நற்செய்தி என்பது துர்ச்செய்தி அல்ல, நற்செய்தி என்பது நல்ல செய்தி. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல செய்தி. சத்தமா சொல்ல, நல்ல செய்தி. Gospel is a good news. It is not a bad news. It's a good news for eternity. It is not for temporary. நல்ல செய்தி என்பது, கொஞ்சம் கவனிங்க, நிரந்தரமா நித்தியமா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல செய்தி. இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உங்களுக்கு நல்ல காலம் வருது, நல்ல காலம் வருது அப்படின்னு சொன்னா அவங்க உலகத்தில் இருக்கிற நல்ல காலத்தை பத்தி பேசுறாங்க. அது வரும் போகும். எல்லாரும் சொல்ல, அது வரும், சுகம் வரும், போகும். ஆனா குட் நியூஸ் அப்படி இல்லை. அது நித்தியத்திற்கும் என் வாழ்க்கைக்கு நற்செய்தியா இருக்கிறது. அப்போ இந்த முதல் நற்செய்திய பேதுரு பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். என் வார்த்தைக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் பாருங்க. இங்க 11 அந்த ஒரு வாளா ஏஞ்சி நிக்கிறார். ஏஞ்சி நின்றுட்டு எத்தனை நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க? தோராயமா 10 நாடுகளை சேர்ந்த, அதுக்கு மேல இருக்காங்க. பைபிள்ல போன வாரம் பார்த்தோம், ஏறக்குறைய 10 நாடுகளை சேர்ந்த யூதர்கள் அந்த பண்டிகைக்காக வந்திருக்காங்க. அங்க பேதுரு எழும்பி, எல்லாரும் நான் பேசுறத கேளுங்க, நான் முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன், அந்த செய்தி யாராலையும் சொல்ல முடியாது, இதுதான் எல்லாருக்கும் தேவையான அவசியமான நற்செய்தி. ஆமென், அல்லேலூயா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறார். அப்போ இந்த பேதுரு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? இப்போ அவன் ஏஞ்சி நின்றா கூட இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவான்? பேதுருடைய கொஞ்சம் வாழ்க்கை யோசிப்பாரு. இப்போ அவனுடைய சாட்சி என்னவா இருக்கு? பேதுருக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியும்? பேதுருன்னா லூக்கா போல டாக்டரா? பேதுருன்னா மத்தேயு போல சுங்க வசூலிக்கிறவரா? இல்ல பேதுரு படித்த ஒரு ஞானியா? மீன் பிடிக்கிறவன்? கொஞ்சம் கவனிங்க. இந்த பேதுரு தோற்று போன ஒரு சீஷன். இயேசுவை மறுதலிக்கவே மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன், உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுப்பேன், நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொல்லி பல விதங்களில் சாட்சி சொல்லி தேவனை உயர்த்தின, மகிமைப்படுத்தின ஒரு மனுஷன் இயேசுவை மறுதலித்தான் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. சரி, இயேசுவை மறுதலிக்க மாத்திரம் செய்யல, இந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே யோவானுக்கு சுவிசேஷத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. பேதுரு திருப்பி போறார். கொஞ்சம் கவனிங்க. பேதுரு திருப்பி போயிட்டு எல்லா சீஷர்கிட்ட போய் சொல்றாரு, இயேசு செத்துட்டாரு, மண்ணோடு மண்ணா போயிட்டாரு, அவர் திரும்பி வரமாட்டாரு, நம்மளாம் சாப்பிடணும், நம்மளாம் இந்த உலகத்துல வாழணும், அதனால நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பி மீன் பிடிக்க யாரா வரீங்க கேட்குறான். யாரா வரீங்க? சீஷர்ல பார்த்து கேட்குறான், நீங்களாம் வரீங்களா? நம்மளை நடத்தின ஆள் போயிட்டாரு, இதுக்கு மேல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரையும் பின்னாடி பின்மாற்றத்துக்கு கூட்டு போயிட்டான். எல்லாரையும் பின்மாற்றத்துக்கு கூட்டு போய், ஒரு ஆள் போனதில்லை, எல்லாரையும் கூட சேர்த்து கூட்டு போயிட்டான். கடைசியா யோவானுக்கு சுவிசேஷத்துல அந்த பேதுருவை பார்த்து இயேசு திருப்பி வந்துட்டு அவர் கேட்கிறார். ரொம்ப டைம் இல்லை, நான் சுருக்கமா சொல்றேன். சொல்ற, பேதுருவே, நீ என்னை காட்டி கொடுத்த, பேதுருவே, துருன்னு எல்லாரும் என்ன பண்ணிட்ட, என்னை விட்டு தூரம் கூட்டு போயிட்ட, நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இப்ப அவர் கேட்கிறாரு, பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஞாபகம் இருக்கா? இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? எத்தனை முறை கேட்டாரு? 3 வாட்டி கேட்டார். அப்போ ஒவ்வொரு முறையும் பேதுரு சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். தேவனுக்கு அது பதில் இல்லை. 3வது முறை கேட்கிறாரு. சுருக்கி சொல்றேன், பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? 3வது முறை பேதுரு என்ன சொன்னா? அது உமக்கே தெரியும். அல்லேலூயா. நேசிக்கிற மாதிரி புருடாலாம் விடலாம். ஆமென். நேசிக்கிற மாதிரி அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரலாம், நேசிக்கிற மாதிரி குரல் பலெல்லாம் கொடுக்கலாம், நேசிக்கிற மாதிரி கேட்கலாம், வெட்டலாம், உள்ள ஒன்னே வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணலாம். பர்த்டேக்கு என்ன பண்ணலாம்?
டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், கல்யாண நாளுக்கு என்ன பண்ணலாம், ஹாப்பி வெட்டிங் டேனும் அனுப்பலாம். ஆனா உள்ளேயோ ஆக்ரோஷம், அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கலாம். அதனால ரொம்ப கொஞ்சம் கவனிங்க. கடைசியா பேதுரு புரிஞ்சுக்கிட்டான், அவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப சொல்றான், ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியும். அல்லேலூயா. இப்பதான் அந்த பேதுருக்கு உண்மையான மனமாற்றம். தோற்று போன பேதுரு, துருத்துருன்னு இருந்த பேதுரு, எல்லா இடத்திலும் துருத்துருன்னு இருந்த பேதுரு உண்மையாய் மனம் மாறி, உண்மையாய் இந்த இயேசுவை அன்பு செய்து, உண்மையாய் தன்னை ஒப்பு கொடுத்து வந்துட்டார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் இது நடக்குது. இப்போ தோற்று போன பேதுரு அல்ல. ஆமென். இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே நீ என்கிட்ட வா, பேதுருவே நீ என்கிட்ட வா, நீ மீன் பிடிச்சிட்டு இருக்க, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். He called Peter, Peter follow me, you are catching the fish, and he said I want to make you a fisher of man. ஆமென். இப்போ தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை பேதுருக்கு கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் பேதுருக்கு கொடுத்தார்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. மத்தேயுல அவர் சொல்றாரு நீ என்ன பின்பற்றி வா, உன்னை என்ன பண்ண போறேன், மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். இப்போ அந்த வார்த்தைய இங்க தேவன் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஒரே மெசேஜ், ஒரே நற்செய்தி, one message, 3,000 souls is fishing it. Hallelujah. ஒரே ஒரு செய்தியில 3000, எல்லாரும் சொல்லுங்க 3000. பேதுரு பயந்துகிட்டு ஒரு மூலையில, எனக்கு படிப்பில்லை, நான் விழுந்து போனேன், நான் அருகதையற்ற தகுதியற்ற நாத்தம் பிடிச்ச ஒரு மனுஷன், நான் எப்படி ஏஞ்சி ஆண்டுடைய வார்த்தையை சொல்வதுன்னெல்லாம் மாம்சத்துல நிறைய வந்திருக்கும். ஆனா இத பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுல பேதுரு அந்த நிறைவை அனுபவிக்கும் போது, அந்த நிறைவான ஆவியானவர் பேதுரு மேல அசைபாடின போது அவனுக்குள்ளாக ஒரு தைரியம். ஆமென், அல்லேலூயா. என்ன தைரியம்னா 15ஆம் வசனத்துல அவன் சொல்றான், என்ன சொல்றானா, நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு சொன்னா அவங்க குடித்து வெறித்து இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களை நீங்க சொல்றீங்க, அது அப்படி இல்லை அப்படின்றத வசனத்தை கொண்டே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா, எல்லாரும் குடித்திருக்கிறார்கள், வெறித்திருக்கிறார்கள். அதனாலதான் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளுகிற பாஷையில இவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி போன வாரம் நம்ம என்ன பண்ணோம், அதை குறித்து தியானிச்சோம். அப்ப அதுக்கான விளக்கத்தை பேதுரு சொல்ற. 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே, காலையில 9 மணிக்கு யாராச்சும் குடிச்சிட்டு வெறிச்சிருப்பாங்களா? காலையில ஏதாச்சும் கடை திறந்து இருக்குமா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது மனுஷனுடைய சிந்தைனாலே, மனுஷனுடைய பலத்தினாலே வந்த, மனுஷனுடைய செயல்னாலே வந்த கிரியை அல்ல, இது தேவனால் வந்தது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். கொஞ்சம் பண்ண அப்படியே இருக்கும். அங்க யோவேல் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருக்கிறது, இப்ப நிறைவேறுகிறது. அப்போ அத அங்க இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்துல இது சும்மா நடக்கல. தேவ ஆவியானவர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொன்னாரு, அது இப்ப நடக்குது. இவர்கள் குடித்து வெறித்து இல்லை என்பதை சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவர் 20-21ஆம் வசனத்துல சொல்றாரு, நம்ம வாசிக்க வேண்டாம். 20-21ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த வல்லமை தேவனால் வந்தது, இந்த வல்லமை மனுஷனால வரல, இந்த வல்லமை மனுஷனுடைய ஞானம் அல்ல, இது தேவனுடைய வல்லமை என்பதை ரொம்ப அழகா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப இப்போ மே மாசமா இருக்கு. இந்த மே மாசத்துல மழை வருமா? வராது. மழை வராது. மழைக்காக நம்ம எதிர்பார்க்கல. திடீர்னு இந்த வறட்சியின் மத்தியில ஒரு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்மலாம் என்ன கேட்போம்னா, ஏன் மே மாசத்துல மழை வருதுன்னு கேட்போம். ஆனா விவசாயி சொல்லுவான், இந்த மழைக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இந்த மழை வந்துச்சு. அல்லேலூயா. எல்லா பாமர மக்களுக்கும் இந்த வறட்சி நாட்கள்ல ஏன் மழை வருது அப்படின்ற அந்த மழைக்கான கேள்வியை இவங்க வேற மாதிரி கேட்பாங்க. ஆனா விவசாயி மாத்திரம் அந்த கேள்வியை எப்படி கேட்பானா, இதுக்காக தான் நாங்க காத்திருந்தோம், இந்த மழை வந்துச்சு. அல்லேலூயா. அதை தான் பேதுரு இங்கு தெளிவாய் சொல்லுங்க. நாங்கள் காத்திருந்தோம், எங்களை காத்திருக்க சொன்னாங்க, எத்தனையோ வருஷமா காத்திருந்தோம், அதற்கான நிறைவை கர்த்தர் எங்க கண் முன்னாடியே காட்டியிருக்காரு. அந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவை கர்த்தர் காட்டியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, அந்த வசனத்தை பிடித்து, வாக்குத்தத்தத்தை பிடித்து அதற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், அதற்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தர் செய்வார், இந்த வசனத்தை என் வாழ்க்கையில நிறைவுபடுத்துவார், இந்த வாழ்க்கை என் வாழ்க்கையில இருக்கும், என் பிள்ளைகளுக்கு நடக்கும் என்று சொல்லி அந்த வசனத்தை பிடித்திருக்கிறவர்களுக்கு அது வரும்போது தெளிவா தெரியும். ஆமென். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதற்கு ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியாது, எல்லாருக்கும் தெரியாது. நீங்க சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுவும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒண்டிதான் தெரியும், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார், கர்த்தர் என்னோடு கூட பேசினார், அந்த வாக்கை என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மனுஷன் சொல்வதை கேட்கிறோம், உலகம் சொல்வதை கேட்கிறோம். நிறைய நேரத்தில் திடீர்னு ஒரு மரத்துல காத்தடிச்ச உடனே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, காத்தா வராரு. தேவை கண் இல்லாத இடத்துல கண்ணை வைக்கிறது, வாய் இல்லாத இடத்துல வாயை வைக்கிறது. எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பண்ணிக்கிறோம். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டே நிறைய ஊழியக்காரன் என்ன பண்றாங்க, அதே பிடிச்சு அந்த காரியத்தையே பேசிட்டு இருக்காங்க. ஏன் உங்க வீட்டுல சாத்தா இருக்கான் தெரியுமா, ஏன் உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க, இதை குறித்து வேதம் நிறைய சொல்லி கொடுக்கு. ஆமென். பேதுரு நிறைய சொல்லியிருக்கான் அவ்வளவு அனுபவத்துல தான். ஆனா பேதுரு அட்ரஸ் பண்ணது எப்படி தெரியுமா, தேவனுடைய வார்த்தையினால. அல்லேலூயா. உங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்லாம் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை உங்க குடும்பத்தில் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தகப்பனோடு இருக்கணும், தேவனுடைய வார்த்தை தாயோடு இருக்கணும், தேவனுடைய வார்த்தை பிள்ளைகளோடு இருக்கும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்மை ஒருமனமாக்கிவிடும். அல்லேலூயா. அததான் பேதுரு இங்கு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும் மனுஷனை தேடி போவாதீங்க, தேவனுடைய வார்த்தையை தேடி போங்க. தேவனுடைய வார்த்தை தெளிவான விளக்கத்தை தரும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால என்னுடைய கேள்வி உங்களை எல்லாரையும் பார்த்து, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறதை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடிகிறதா? அந்த தேவனுடைய வார்த்தை செயல்படுகிறதை, தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறதை அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கலன்னு சொன்னா உண்மையா விடுதலையா நம்மளால வாழ முடியாது. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதத்தை சரியாய் படித்து, சரியாய் புரிந்து கொண்டு, சரியாய் வியாக்கியானம் செய்யும் போது உண்மையான விடுதலையை பார்க்க முடியும். இப்ப நீங்கெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள், ஐயோ வீட்டு வாசல்லையே, என்னது வீட்டு வாசல்லே ஏதாவது போற இந்த லைம் ஜூஸு, சரி வைக்கிட்டோமே, வீட்டு வாசலே அறுத்து கூட போட்டோமே, லைம் ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஏதாச்சும் வாயில சப்பிட்டு போட்டு போயிருக்கோங்க. ஏதாச்சும் எலுமிச்சை பழத்தை பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு மூரையில் ரெட்டாக ஏதாச்சும் விழுந்திருக்கும், அது ஏதோ ஒரு கரையாக கூட இருக்கும். உடனே அதெல்லாம் உட்காந்து, அதாவது மஞ்சா காமால கண்ணில் இருந்து பார்த்தா என்ன தெரியும்,
இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இந்த மஞ்சா காமால கண்ணில் வச்சுக்கிட்டு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுது. அந்த எண்ணம் வந்த உடனே அங்க வந்து ரெட் கலர்ல ஏதாச்சும் இருந்தா அது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ரத்தமா மாறிடும். ஒரு எலுச்சப்பழம் இருந்தா அது என்ன மாறிடும், யாரோ நமக்கு சூனியம் பண்ணி நம்ம வீட்டு வாசல்ல போட்டாங்கன்னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே உங்களை வச்சு காசு பண்ற நிறைய ஊழியம் இருக்கு. அவன் அல்லேலூயா. சரி, இப்ப பேதுரு சொன்ன மாதிரி வசனத்துக்கு போனா என்ன நடக்கும்? பேதுரு சொன்ன மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு போனா நடக்கும். அவர் சொல்ற யாக்கோப்புக்கு இதெல்லாம் தெரியாது. பழைய ஏற்பாட்டில் இருக்கதான் சொல்றேன். யாக்கோப்புக்கு இஸ்ரவேலுக்கு குறி சொல்லுதலும் இல்லை. இப்போ இந்த அம்மா, இது சிஸ்டருங்க தான் நிறைய பிரச்சனை. யாரு இருக்கிற வீட்டுக்காரையும் குழப்பிடுற கேஸுங்க. ஆமென் அல்லேலூயா. சிஸ்டர் சிஸ்டர் ஐயோ, எங்கிருந்து தான் உங்களுக்கு வெளிப்பாடு வருதுன்னு தெரியாது. சமாதானமா வாழ்றதுக்கு ஆண்டவர் நிறைய வழியை கொடுத்துட்டார். காலைல ஏஞ்ச உடனே உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நினைச்சு போராடி தூங்காம அப்படியே யோசி 80% நடக்காத யோசி தூக்கமே வரல. அது ஒரு தரிசனமாக்கிறது. அப்படியே கை கால் எல்லாத்தையும் போட்டு இணைச்சி கை தூக்குவோம், எல்லாத்தையும் ஏந்திரிக்கும் போதே பேய் அடிச்ச மாதிரி ஏந்திரிக்கிறது. ஐயோ, உங்க மேல பிசாசு ஏறி உக்காந்து இருக்கிறான். இப்ப நீ பிசாசா அவர் பிசாசா? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆயிரக்கணக்கில் வசனம் சொல்லுது. எதுவும் உள்ள போவாது. சும்மா வந்து உக்காந்தி மஞ்சள் வைக்கிறதும் எலுமிச்சப்பழத்தை பிடுங்கி போடுறதும் நடுவுல பிசாசு உட்காந்துட்டு இது ஒண்டிதான் காதல போவோம். ஏன்னா இன்னும் ஆண்டுடைய வார்த்தை உள்ள வரல. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். ரோமர்கள் நிருபம் 8:28 எல்லாரும் எடுத்துக்கோங்க, வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றத நம்ப போறியா, இல்ல நீ சொல்ற இந்த மஞ்சள் வைக்கிறதும் குங்குமம் வைக்கிறதும் நடுவுல சாத்தான் வைக்கிறதும் அப்படியே ஒரு ஆவி கடந்து போச்சு, எப்படி கருப்பா போச்சான். உன் நிழல் தான், உன் நிழல் லைட்ல பட்டு நீ மெதுவா வச்சா அது வேகமா ஓடும். ஆமென் அல்லேலூயா. கருப்பா வந்து நிக்குது. கருப்பா நிக்குதுன்னு கொம்பும் வந்துடும். மஞ்சா காமலையில பாக்குறதுக்கு என்ன ஆகும், அந்த கருப்பு நினைச்சோன்னா கொம்பும் வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க பாருங்க. திருப்பி அப்படியே ரெட் கலர்ல கண்ணு இருந்துச்சான், பெருசா கொம்பு. நம்மளும் ஆமால, நிறைய நம்ம எதிர்பார்க்காத விதத்துல தான் சாத்தான் வரும். ஆமென். ஸோ நம்ம வந்து மிஸ்இன்டர்பிரிட்டேஷனை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்ல, தட்டி கொடுத்து சும்மா புருடாலாம் விடாதீங்க. ஆமென். புருடா விடுற பாஸ்டர்கள்லாம் நம்பாதீங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்றதை கேளுங்க. சரி, இப்போ புருடா விடுறத நம்பினா என்ன ஆகும்? பயம். என்ன ஆகும்? பயம். தேவனுடைய வார்த்தை நம்பினா என்ன ஆகும்? தேவனுடைய வார்த்தை நம்பினா என்ன ஆகும்? இப்ப பேதுரு தேவனுடைய வார்த்தையை நம்பினார். தைரியமா லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஏஞ்சி நின்று சத்தியத்தை சொல்லுகிறான். எங்கிருந்துங்க தைரியம் வந்துச்சு? எங்கிருந்துங்க வரும்? தேவனாலே வரும். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கோ அங்கு தைரியம் உண்டு. அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் நமக்கு தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பயமுறுத்திய இன்னைக்கு பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளே சமாதானத்தை இழந்திருக்கோம், நமக்குள்ள சந்தோஷம். ஏன்னா தேவனுடைய வார்த்தைய தப்பா சொல்லி கொடுக்கிறது. என்னது? வரட்டும், கருப்பா வேணா வரட்டும், வெள்ளையா வேணா வரட்டும், ரெட் கலர்ல என்ன பண்ணலாம், கண்ணை வச்சுக்கிட்டா வரட்டுமா வேணாவா?
இப்போ வரட்டும், எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட 1000 தடவை சொல்லுவான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அப்படின்னு வாயில சொல்லிட்டு தான் வெளில வருவாங்க. சும்மா ஒரு ஸ்கூட்டர், அவன் ஏதோ குடிச்சிட்டு போறான். குடிச்சிட்டு போறவன் எப்படி போவான்? நேரா போவானா கோணையா போவானா? அவன் ஏதோ குடிச்சிட்டு கோணையா போனான். உடனே ஐயோ, பிளான் பண்ணி என்னை சாகடிக்கிறதுக்காகவே இந்த ஆவியை எழுப்பி விட்டாங்க. அவனே பிரச்சனை இல்லை, பாவம், வாழ்க்கையே வேணாம், செத்து தொலைலாம் அவன் போறான். இதை எடுத்துட்டு போய் வீட்டில் விட்டு உங்களை அன்பா கேட்டுக்கிறேன் தேவ பிள்ளைகளை, டோன்ட் மிஸ் இன்டர்பிரட். இந்த மாதிரி வாழ்றதுனால, இந்த மாதிரி உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? உங்களால உங்க விசுவாசம் யாருக்கு வேணும்? அதுக்கு பேர் விசுவாசமா பயமா? ஆமென், அல்லேலூயா. நீங்களும் பயந்து மற்றவங்களையும் பயமுறுத்தி நானும் உங்களை மேல நின்றுட்டு பயமுறுத்துறது குட் நியூஸ் அல்ல. ரட்சகர் ரட்சிக்க வல்லவர், அவர் நித்தியத்திற்கும் நம்மை ரட்சிப்பது உண்மை என்பதுதான் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற தெளிவான சத்தியம். இப்போ சத்துருடைய போராட்டம் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. இல்லைன்னு சொல்லல, இருக்கு. ஆனா அதை பெருசுபடுத்தாதீங்க, தேவனை பெருசுபடுத்துங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் கிரியை செய்ததினாலே அவர் மரணத்தை ஜெயித்தார். அவரை எத்தனை பேர் அறிக்கை செய்கிறார்களோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். 24ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவளை எழுப்பினார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாக என்ன பண்ணிருக்கிறேன், நிறுத்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ முதல்ல பேதுருக்கு இருந்த தைரியத்தை பார்க்கிறோம். இரண்டாவது, பேதுரு யாரை பற்றி பேசுகிறான்? இயேசுவை பற்றி பேசுகிறான். யாரை பற்றி நாம் பேச வேண்டும்? இயேசுவை பற்றி பேச வேண்டும். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல இப்ப நான் நூற்றுக்கணக்கான சாட்சி சொல்வதனால பெரிய எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்குமானே தெரியாது. ஆமென், அல்லேலூயா. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எனக்கு நடந்தது மாதிரியே உங்களுக்கும் நடக்கணும்ன்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்படி இல்லை, உங்களுக்குரியதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதே நேரத்தில் என்னை பத்தி பேசுறதற்கு இந்த மகா பரிசுரத்துல அருகதை இல்லை. பரிசுத்தரை பேசுவதற்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. அவரை பத்தி பேச 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 என் கோத்திரத்தையும் என் கதையையும் நான் சொல்ல வேண்டியதை ஒண்டிதான் சொல்லுவேன், சொல்லக்கூடாத நான் சொல்ல மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. என்னை பத்தி எதெல்லாம் பெருமையா இருக்கோ அதை தான் அதிகமா பேசுவேன். அதுக்கு வேலையே இல்லை. சொல்லுங்க, அதுக்கு வேலையே இல்ல. என் தேவன் உயர்ந்திருப்பார். அப்ப ஒவ்வொரு பிரசங்கத்துல யார் உயர்ந்திருக்க வேண்டும்? ஒவ்வொரு போதனையில யார் உயர்ந்திருக்க வேண்டும்? நம்ம வாழ்க்கையில யார் உயர்ந்திருக்க வேண்டும்? இந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. You crucified him, but God raised him. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன பண்ணீங்க? சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை உயிரோடு கூட எழுப்பினார் என்கின்ற சத்தியத்தை அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த ஆர்வஸ் பைபிள் சர்ச்சோட பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம பிரசங்கிக்கிற பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறோம். ஆமென். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசிங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் கொழுப்படைச்சவங்களா, செவித்தினம்னா கொழுப்படைச்சவங்களா இருக்கிறதுனால தங்கள் சுய இச்சைக்கேற்றபடி போதனைகளை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொள்ளுகிறார்கள். ஆமென். யாரு யாரு? நிறைய போதிக்கிற போதகர்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, நிறைய ஆரோக்கியமற்ற உபதேசங்களை இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி போனா உங்களுக்கு தட்டி கொடுத்து ஸ்வீட்லாம் வாயில வச்சு ஊட்டி விட்டு, அம்மா உனக்கு ஜுரங்களாம் நின்றும், சளியெல்லாம் போயிடும், இந்தாம்மா ஒரு பால்கோவான்னு சொல்லி வாயில ஊட்டி அமுச்சு விடுவாங்களா? சந்தோஷமா? என்ன பண்ணுவாங்க? ஊசி குத்துவாங்க. ஊசி குத்துனா குத்துங்க குத்துங்க. நீங்க யாரெல்லாம் சொல்லுவீங்க? ஊசி குத்துனா வலிக்குமா?
ஆரோக்கியம் வரணும்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணணும்? கசப்பு இதெல்லாம் வரும். இன்னைக்கு சர்ச்சில் என்ன பண்றாங்கன்னா, வா வா, எப்படி வா வா, உனக்கு என்ன கதை சொன்னா நீ கொடுப்பேன்னு தெரியும், உனக்கு என்ன கதை சொன்னா நீ தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவேன்னு தெரியும். அவர் சொல்றாரு ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்க. அதாவது இன்னைக்கு விசுவாசிகளுக்கும் சாக்லேட்டும் பால்கோவும் வாயில ஊட்டிட்டே இருக்கணும். மகளே நீ கலங்காதே, உன்னை கர்த்தர் வாழ வைத்து கொண்டே இருப்பார். பால்கோவும் சாக்லேட்டும் பேபி மாதிரி கொடுத்துனே இருக்கணும். இப்ப இந்த பேபி மாதிரி கொடுத்துட்டே இருக்கனால இந்த பேபி ஒரு காலம் வளராது, இந்த பேபி ஒரு காலம் பிரயோஜனப்படாது. இந்த பேபி பேபியா தான் இருக்கும், அதுக்கு பொறுப்பே இல்லை. என்ன பண்ணும் பேபி? தூங்கும், பால் குடிக்கும், ஒரு 4 காரியம் பண்ணும். ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பேபியா அந்த ஒரு நாளுக்கு பொறுப்பற்று வைராக்கியமற்று எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் இன்றைக்கு குழந்தைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம், இன்றைக்கு திருச்சபைகள் வளராமல் இருப்பதற்கு காரணம். ஆமென். உங்களுக்கு என்ன வேணும் அதை யோசிச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமென். அல்லேலூயா. இல்லைங்க, அப்படி இல்லை. அவர் சொல்றாரு தங்கள் இச்சைகள் கேற்ற. ஒரு ஒரு கதை சொன்னா அந்த கதையே ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கு. அந்த கதைக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆஹா ஓஹோ ஈஹின் வசனம் வருது பாருங்க பின்னாடி. 36வது வசனம், 37ஆம் வசனம். நீங்கள் சிலுவையில அறைந்த இந்த இயேசு தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆகிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அவர் சொல்ற நீங்க தான் கொன்னீங்க அப்படின்றத தைரியமா அன்பா தெளிவா வசனத்தோட சொல்லிட்டு இப்ப என்ன நடக்குது பாருங்க. 37. இதை அவர்கள் கேட்டபோது உக்காந்துட்டு குழு குழுன்னு சிரிச்சிட்டு இருந்தாங்களா? இல்ல. கர்த்தர் பேசும்போது, பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அவங்க போகிற பாதை பொல்லாத பாதை, அவர்கள் பாதை பாவம் நிறைந்த பாதை, அவர்கள் பாதை எதிர்காலமற்ற பாதை. அவர்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வேஸ்ட், கிறிஸ்து இருக்கிற வாழ்க்கை தான் பெஸ்ட் அப்படின்றத அவர்கள் அறிந்த போது மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது முடிக்கல. 40, 41 வாசிங்க. இன்னும் அநேக, அதாவது அவரோட மெசேஜ் முடியல, நிறைய சொல்லியிருக்காரு. சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானசானம் பெற்றவர்கள் அன்றைய தினமே ஏறக்குறைய 3000 பேர் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ வருஷமா நீங்க சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கலாம், எத்தனையோ வருஷமா ஆண்டோடைய வார்த்தை கேட்கலாம், எத்தனையோ வருஷமா கைத்தட்டி பாடிட்டு இருக்கலாம். அதனால உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்காருன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையா இந்த சத்திய வார்த்தையை புரிந்து கொண்டு நான் மனம் திரும்பின இருதயத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில தான் இயேசு இருக்கார். தேவ பிள்ளையே, பிரியமானவர்களே, உங்களை நான் நேசிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து மெஜிஷியன் இல்ல, நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கிற அற்பமான மெஜிஷியன் இல்ல. இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மெஜிஷியனாலும் பண்ண முடியாத நித்திய நம்பிக்கையை, நிரந்தர ரட்சிப்பை, உன் பாவங்களை, உன் சாபங்களை, உன் அக்கிரமங்களை உன் சந்ததி சந்ததியா யாராலும் மன்னிக்க முடியாத, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கிற அந்த மகிமையான, அந்த அருகதையற்ற, அந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்ற இந்த இரட்சகரால மாற்ற முடியும். உம் நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், உம் நாமத்தினால் பிரசங்கெல்லாம் பண்ணோம், உமக்காக எல்லாமே பண்ணோம், அதனால எங்களுக்கு பரலோகம் கூட இல்லை. நான் அவரை போல மாறும். அல்லேலூயா. அந்த அடையாளம், அந்த மனம் திரும்புதலுக்குள்ளாய் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். ஏன் சின்ன போமா எல்லாரும்